Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So நம்ம இன்னைக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில இருந்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஓகே, ஏன்னா இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட் எக்ஸாம்ஸ், நெட் எக்ஸாம்ஸ், இன் பிஜிடிஆர்பி ஆல்சோ, எஸ்பெஷலி ஜாம் எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதிலிருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்க மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் கேல்குலேட் த நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், இது மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு டாபிக்ன்றது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். பை த பை திஸ் இஸ் அ தேர்ட் வீடியோ ஓகே ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டீரியோஜெனிக் சென்டர், அதாவது கைரல் சென்டர்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ கைரல் சென்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் ஆர் ஸ்டீரியோ சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது கைரல் சென்டருக்கும் அண்டு ஸ்டீரியோஜெனிக் சென்டருக்கும். அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிடுந்தா அதை என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ கைரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கார்பன் ஷுட் பி, இந்த ஒரு பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் கைரல் மாலிகுலில் கார்பன் வந்து sp3 ஹைப்ரைஸ்டாக இருக்கணும். ஓகே, இந்த கைரல் சென்டரில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து sp3 ஹைப்ரைஸ்டாக இருக்கணும். ஸோ நோ ட்ரிபிள் பாண்ட், நோ டபுள் பாண்ட். ஓகே, sp2o இல்லை spo இருக்கக்கூடாது. ஓகே, கார்பன் ஷுட் பி sp3 ஹைப்ரைஸ்டாக இருக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இஸ் an atom having group of such nature that an interchange of any two groups will produce a stereo center. ஓகே, ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொசிஷன், ஒரு மாலிகுலர் இருக்கக்கூடிய இன்னொரு பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, 2 குரூப்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு டைப் ஆஃப் ஐசோமர் கிடைக்கிது அப்படின்னா அது அந்த ஒரு சென்டர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டீரியோஜெனிக் சென்டராக இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்க குரூப்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இட் ப்ரொடியூஸ் another isomer. ஓகே, the center of a molecule produces a new stereoisomer by spatial arrangement of atoms or groups is called a stereogenic center. Okay, so spatial arrangement பண்ணுறது மூலமாக 2 குரூப்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஐசோமர் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஒரு சென்டர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so see here, all chiral centers are stereogenic centers, but all the stereogenic centers are not chiral centers. எல்லா கைரல் சென்டர்ஸுமே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எல்லா கைரல் சென்டருமே, ஒரு மாலிகுலர் கைரல் சென்டர் இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக ஸ்டீரியோஜெனிக் சென்டராக இருக்கும். பட்டு ஒரு மாலிகுலர் ஸ்டீரியோஜெனிக் சென்டராக இருக்குது அப்படின்னா அது வந்து கைரல் சென்டராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஆல் கைரல் சென்டர்ஸ் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர், பட் ஆல் ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ் ஆர் நாட் அ கைரல் சென்டர். ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். See here, ஃபஸ்ட்டு ஸ்டீரியோஜெனிக் சென்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஓகே, ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இட் ப்ரொடியூஸ் அ ஸ்டீரியோ ஐசோமரை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்டீரியோ ஸ்டீரியோ ஐசோமர் சொல்லும்போது there are 2 type of isomerism இருக்குது. ஸோ ஒன் இஸ் அ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் அனதர் ஒன் இஸ் இட் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஒரு காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசமாக இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா கைரல் சென்டர் இருக்கணும். ஓகே, கைரல். ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம சிஸ் அண்டு ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டீரியோ சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. See this example. இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ் ஐசோமர். ஓகேங்களா, சிஸ் ஐசோமர், ஏன்னா போத் ஐடென்டிக்கல் குரூப் ஆர் இன் த சேம் சைட். ஓகே, சேம் சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ சிஸ் ஐசோமர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஐசோமர். இந்த சிஸ் ஐசோமரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த ஒரு சென்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி, இந்த சென்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ரெண்டையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, இனிஷியலாக ரெண்டும் ஒரே சைடில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டவுன் டைரக்ஷனில் வந்ததுனால ஐடென்டிக்கல் குரூப்ஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர், இட் ப்ரொடியூஸ் அ ட்ரான்ஸ் ஐசோமர். அப்போது இந்த சென்டர்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து இட் இஸ் நாட் அ கைரல் கார்பன். ஓகே, இட் இஸ் sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது இந்த கார்பன். ஸோ இட் இஸ் நாட் அ கைரல். ஓகே, இந்த சென்டரும் கைரல் சென்டர் கிடையாது. அப்போது இந்த மாலிகுல் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஓகே, ஸோ ஆல் கைரல் சென்டர்ஸ் ஆர் ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ், பட் ஆல் ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ் ஆர் நாட் அ கைரல் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். See here, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கார்பன்றது திஸ் இஸ் சென்ட்ரல் கார்பன்
and it has a 4 different group. Okay, so CH2OH, OH, H aldehyde group. Okay, so it is a chiral carbon. 4 different groups are attached. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு குரூப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ரெண்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ see here. ஓகே, ஸோ இந்த ரெண்டு குரூப்பை நான் அப்படியே வச்சுக்கிறேன். OH, H எக்ஸ்சேஞ்ச் பண்ண குரூப்ஸ் வந்து CH2OH and இந்த சைடு CHO. ஓகே, நம்ம இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே கைரல் சென்டர்ஸ் தான். இப்போ கான்ஃபிகரேஷன் பாருங்கள், நம்மளுக்கு என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இட் ப்ரொடியூஸ் அ டிஃப்ரெண்ட் ஐசோமர். இப்போது நம்ம ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் இஸ் 4. ஓகே, ஸோ த லீஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த டவுன் சைடில் இருக்குது, அது வெர்டிக்கலில் இருக்குது. ஓகே, ஸோ வெர்டிக்கலில் இருந்தால் வி நோ வெரி வெல் கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே கேன் clockwise இருந்தால் வெர்டிக்கலில் R is the configuration, ஆன்டி கிளாக்வைஸாக இருந்தால் S is the configuration. ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஃப்ரம் 1 to இந்த சைடு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன், ஆப்போசிட்டாக ரொட்டேட் ஆகுது. ஸோ திஸ் ஐசோமர் இஸ் அ எஸ் ஃபார்ம். ஓகே, கன்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு இருக்குது. பட் அகெயின் கம் டு சேம். இப்போ ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா திஸ் இஸ் 1, 2, 3 and 4. இப்போ ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1, 2, 3. ஓகே, இட் இஸ் அ கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆர் புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த ஒரு ரெண்டு குரூப்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு குரூப்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்னொரு ஐசோமர் கிடச்சிருக்கு. இன்னொரு ஃபார்ம் கன்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய ஆர் ஐசோமர், திஸ் இஸ் அ எஸ் ஐசோமர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த சென்டர் என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் அ கைரல் சென்டர், ஆல்சோ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஓகே, ஸோ now come to this case. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we are exchange mutually. ஓகே, ரெண்டு பேருமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, CHO-OH இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். H அண்டு CH2OH இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி ஆர்டர் 1, 2, 3 and 4. ஓகே, ஸோ இப்போது ரொட்டேஷன் எந்த ஆர்டரில் போகும் அப்படின்னா 1, 2, 3. ஓகே, ஸோ இட் இஸ் அ clockwise direction. ஸோ clockwise direction, பட் இது பார்த்திங்க அப்படின்னா த லீஸ்ட் ப்ரையாரிட்டி இன் த ஹரிசாண்டல் ரோ. ஸோ ஹரிசாண்டலில் இருக்கிறதுனால clockwise-ஆக இருந்தால் இட் இஸ் அ எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ அப்போது இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஹோமோமர்ஸ். ஓகே, சேம் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ரெண்டு குரூப்ஸை நம்ம மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வி கெட் அ ஹோமோமர். ஒரே குரூப்பை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வி கெட் அ எனான்ஷியோமர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் அண்ட் சாரி திஸ் இஸ் எஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர். இது எஸ் அண்ட் எஸ் சேம் கான்ஃபிகரேஷன், ஹோமோமர், மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கனால இங்கே ஒரே ஒரு குரூப்பை மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இன்னொருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். See here, next example. இந்த காம்பவுண்டில் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்கா அப்படின்னா ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐசோமர் இது. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொசிஷனை வச்சு, அதாவது இதை நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நான் ஸ்டார் மார்க் கொடுக்குறேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் அ கைரல். ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற பொசிஷனை நான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா வாட் வி கெட், இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கும்போது Cl கீழே வந்துடும், ஹைட்ரஜன் மேலே போயிடும். ஓகே, ஸோ வி கெட் த ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஓகே, பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நியூ ஐசோமரை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னா நோ, இட் இஸ் ஆல்சோ சேம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டும் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அண்டு இங்கே ஹைட்ரஜன் குளோரின். ஓகே, ஸோ இங்கே ஆஃப்டர் ரொட்டேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஹைட்ரஜன் குளோரின், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தே ஆர் இன் த சேம் என்விரான்மெண்ட். ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் சேம் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ நாட் அ கைரல் சென்டர். அப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸ்டீரியோஜெனிக் சென்டர், ஜீரோ ஸ்டீரியோஜெனிக் சென்டர். ஓகே, இதில் ஸ்டீரியோஜெனிக் சென்டரே இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, COOH. ஓகே, ஸோ இதில் எத்தனை ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்கும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டில் தேர் இஸ் நோ கைரல் சென்டர். ஓகே, ஸோ இந்த ஒரு பொசிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு கைரல் மாதிரி தெரியலாம். அதாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும், கைரல் சென்டர் இருக்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு ஆசிட், ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா போத் ஆர் சேம் குரூப் ஒன்லி. ஓகே, வி கேன் பாஸ் த பிளேன் மீன்ஸ் போத் ரெண்டு சைடுமே ஐடென்டிக்கலாக இருக்கும்.
ஓகே ஸோ அப்போ இங்கே என்ன இல்லை இட் இஸ் நாட் அ கைரல் சென்டர் பட் இதில் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்கா அப்படின்னா எஸ் இட் ஷுட் ஹேவ் அ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இந்த மாலிகுலை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த அபோவ் பிளேனில் இருக்கக்கூடிய COOH பிலோ பிளேனுக்கு போகும் ஹைட்ரஜன் வந்து மேலே வரும் ஓகே ஸோ அப்போ த ஸ்ட்ரக்சர் லுக் லைக் தட் okay so it is a below plane okay it is in the above plane so it is a stereogenic center in the center என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is a stereogenic center but it is not a chiral molecule not chiral okay not a chiral molecule but it has a one stereogenic center okay now next example okay for this molecule how many stereogenic centers are there okay so நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க இதை பார்த்து எவ்வளோ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஓகே ஸோ see here இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கைரல் சென்டர் இருக்கான்னு பாருங்கள் கைரல் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ CH2 இந்த 3 இடத்துல இருக்கிறது சான்சஸ் இல்லை மேபி கைரல் சென்டர் இங்கேயும் CH2 தான் இருக்குது ஸோ ரெண்டு ஐடென்டிட்டி இங்கே இருக்கலாம் இல்லை இங்கே இருக்கலாம் ஓகே ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கான்னு பாருங்கள் 1 CH2 CH3 and again CH2 ஓகே இப்போது பட் இந்த CH2 ஒரு CH கூட தான் அட்டாச் ஆகிருக்கு பட் அப்படி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த CH2 இங்கே அட்டாச் ஆகிருக்கிறது ஒரு CH குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கு இங்கே ஹைட்ரோஜன் இருக்குது ஓகே அப்போது திஸ் CH2 இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ அப்போது இது ஒரு கைரல் சென்டர் நவ் கம் டு திஸ் கேஸ் ஒரு CH2 இந்த CH2 இன்னொரு CH2 கோஆர்டினேட் ஆகிருக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா CH2 ஒரு C டபுள் பாண்ட் O கூட பாண்ட் பண்ணியிருக்கு okay so appo this also chiral center okay so in this compound there are two chiral centers are there okay apona it is a number of stereogenic centers pathina two stereogenic center okay see here this is a next example இந்த molecules நம்ம கொடுத்திருக்காங்க so இப்போ இதுல how many stereogenic centers இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கணும் ஓகே ஸோ இங்கே ரொட்டேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த பொசிஷனில் தான் நடக்கும் பிகாஸ் இட் இஸ் இன் த இன் பிளேன் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளேனில் இருக்குது இந்த மாலிகுல்ஸ் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கையை நீங்கள் இப்படி வச்சுட்டு இன்னொரு கையை இப்படி வைக்கிற மாதிரி ஓகேவா ஸோ இது வந்து பிளேன் நார்மலாக இந்த புக்கில் இருக்கிறது இது வந்து இப்படி கிராஸாக இருக்குன்றது இந்த ஸ்கேல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த கேல் மாதிரி ஓகே இந்த டாட்டட் லைன் அப்படின்றது கீழே இருக்கக்கூடியது இந்த டார்க் லைன்றது திக் லைன்றது மேலே இருக்கக்கூடியது ஓகே ஸோ இட் இஸ் இன் பிளேன் இப்படி இருக்குது ஓகே ஸோ அப்போது ரொட்டேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இங்கே தான் நடக்கும் இப்போ நம்ம இது ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த CH3ன்றது கீழே போயிடும் NO2 அப்படின்றது மேலே வரும் ஓகே இந்த மாலிகுல் ரொட்டேஷன் ஆகாது இது மட்டும்தான் ரொட்டேஷன் ஆக போகுது ஓகே அப்போது இதில் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் அப்படின்றது ஒன்லி ஒன் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் தான் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஓகேவா ஸோ அப்போது ஒரே ஒரு ஸ்டீரியோஜெனிக் சென்டர் ஓகே பட் இட் இஸ் நாட் அ கைரல் ஒன் ஏன்னா கார்பன் வந்து sp2 இருக்குது ஸோ இட் இஸ் நாட் அ கைரல் சென்டர் புரியுதுங்களா ஓகே ஸோ அப்போ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் 1 ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் ஓகே ஸோ ஃபைண்ட் த ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஓகே ஸோ ப்ளீஸ் மேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஓகே find the stereogenic centers from the following compound so 1 2 3 and 4 5 so totally 5 questions இருக்கு so இதுக்கான ஆன்சர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க okay so next we are going to work out some previous year problems okay so stereogenic center base பண்ணி கேட்ட previous year problem தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் so see the previous year question okay find out number of stereogenic center present in the following compound simvastatin okay so this question from JAM 2020 ல ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் ஓகே ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம எவ்வளோ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கைரல் சென்டர் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணாலே போதும் ஈஸியாக நம்ம ஸ்டீரியோஜெனிக் சென்டர் சொல்லிடலாம் ஓகே ஸோ அப்போது இது இன்டைரக்டாக கைரல் சென்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் நம்மளை கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஸோ ஃப்ரம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ 1 2 3 ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஒரு கைரல் சென்டர் 1 நெக்ஸ்ட் கைரல் சென்டர் திஸ் இஸ் CH2 நோ there's carbon okay so CH2 and this side is oxygen or hydrogen okay so this is a different carbon ஏன்னா இந்த CH2 it attached with another group but இங்க அப்படி இல்லை இதுவும் வேற ஒரு different group கூட attach ஆயிருக்கு so this is a different carbon come to this carbon this is CH2 so not இது also CH2 not and come here so
this is O and this is a ஒரு sp2 carbon and here ஒரு sp3 carbon and ஒரு hydrogen. So this is a chiral center and இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த சைடு ஒரு கார்பன், அந்த கார்பன் வந்து இந்த ஒரு ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிற ஒரு காம்பவுண்டோட இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அப்போ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் தான். ஸோ டிஃப்ரெண்ட் கார்பன் தான். ஸோ 4 அண்ட் நெக்ஸ்ட்டு திஸ் ஒன். ஓகே, ஸோ 5. ஏன் அப்படின்னா இந்த சைடு ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரிங், பட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ இந்த கார்பன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ 1 2 ஓகே 2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. பட் இந்த கார்பன் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போது நெக்ஸ்ட்டு இது. ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். ஓகே, பட் இந்த கார்பன் ஒரு sp2 கார்பன் அண்ட் திஸ் கார்பன் ஆல்சோ sp2 கார்பன். ஓகே ஓகே, ஸோ இங்கே ஒரு டவுன் வரும். ஓகே, ஸோ லிசன், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் sp2 கார்பனாக இருந்துச்சு அப்படின்னா கைரல் சென்டர் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் நாட் அ கைரல் சென்டர். ஸோ ஆக்சுவல் கைரல் சென்டர் இங்கே தான் வரும். ஓகே, ஸோ திஸ் கார்பன் ஒரு CH3 குரூப்பு, ஒரு sp2 கார்பன், இங்கே sp3 கார்பன் கூட அட்டாச் இருக்குது, ஒரு ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, 3 3 6 வந்துருக்கு. ஓகே, எனி அதர் கைரல் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கார்பன். ஓகே, ஸோ இங்கே CH2 பட் இங்கே CH கார்பன் அண்ட் ஒரு ஆக்சிஜன் அண்ட் ஒன் மோர் ஹைட்ரோஜன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்பன் இங்கே இருக்கக்கூடியது. ஸோ CH3 சேம் குரூப் இருக்குது, நாட் அ கைரல். இங்கே C டபுள் பாண்ட் O sp2 கார்பன், நாட் அ கைரல். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் 2 ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ நாட் அ கைரல். அப்போ நம்பர் ஆஃப் கைரல் சென்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ 7 கைரல் சென்டர் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ 7. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 7. ஓகே, நவ் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் அ கேட் கொஸ்டின். ஓகே, ஸோ பெனிசிலின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இதில் எவ்வளோ ஸ்டீரியோஜெனிக் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பெனிசிலின் பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். கண்டிப்பாக ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பெனிசிலின், கொலஸ்ட்ரால், ஸோ இது மாதிரியான அண்டு ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு நேம்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போது பயோமாலிகுல்ஸில் இந்த யூனிட் நேம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ யூ ஹேவ் டு ஸ்டடி வெல் ஃபார் த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பெனிசிலின் இந்த காம்பவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த கார்பனில் CH3 ரெண்டு ஐடென்டிக்கல் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ கைரல் ஒன். அண்ட் கம் டு ஹியர், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட், ஒரு ஹைட்ரோஜன் அண்ட் ஒரு C மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட்ரோஜன். ஓகே, ஸோ 4 டிஃப்ரெண்ட் கார்பன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கைரல் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பன் இருக்கக்கூடியது இங்கே. ஸோ இங்கே பார்த்திங்கிட்டிங்க அப்படின்னா one sulfur, one hydrogen, one nitrogen and one carbon. So this is also one of the chiral center. And come to here. So here also one nitrogen, one hydrogen, one carbon, one sp2 carbon. So this also chiral center. And இங்கே இது இருக்குது அப்படின்னா no, it is not a chiral center. இங்கேயும் chiral center கிடையாது. Okay, so the total number of chiral center present in the compound is 3. Okay, so அப்போ the stereogenic centers are also 3. Okay, next question. Which of the following is that a chiral compound? ஓகேவா, ஸோ எந்த காம்பவுண்ட் வந்து இதில் கைரல் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இங்கே வந்து கார்பன் பேஸ்டில் அதாவது நைட்ரோஜன், சல்ஃபர் அண்ட் நைட்ரோஜன் அகெயின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சென்ட்ரல் ஆட்டத்து கூட 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருந்தால் அதை கைரல் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வி ஆர் ஆல்சோ இன்க்ளூட் த லோன் பேர் எலக்ட்ரான் ஆல்சோ. ஓகே, ஸோ லோன் பேர் எலக்ட்ரானையும் நம்ம ஒரு குரூப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சி ஹியர் இன் திஸ் கேஸ் ஆஃப் நைட்ரோஜன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெத்தைல் குரூப், ஒரு ஈத்தைல் குரூப், ஒரு ஐசோப்ரோப்பைல் அண்ட் ஒரு ஹைட்ரோஜன் 4 டிஃப்ரெண்ட் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நைட்ரோஜன் இஸ் அ கைரல் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் சல்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் சல்ஃபர் ஹியர் இஸ் sp3 இஸ் த ஹைப்ரிடைசேஷன். ஓகே ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம விபிடி தியரியில் இதுக்கான ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹியர் சல்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரானை யூட்டிலைஸ் பண்ணும் அண்ட் ஒரு மித்தைல் அண்ட் ஒரு இத்தைல் அண்டு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, CH3 அண்ட் ET. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் பாருங்கள் 1 2 3.
3 bond pairs plus 1 lone pair. So total number 4 கிடைக்குது. So hybridization பார்த்தோன்னா S1P3. Okay, so central atom should be sp3 in hybridization. So sp3ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன சொன்னோம், லோன் பேர் எலக்ட்ரானையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ மெத்தில், இத்தைல், டபுள் பாண்ட் ஓ. ஓகே, நம்மளுக்கு தேவை 4 டிஃப்ரெண்ட் குரூப். ஓகே, ஆனால் டபுள் பாண்ட் ஓ இருந்தும் இங்கே என்ன தான் இருக்குது, sp3 hybridization தான் இருக்குது. ஸோ இன் திஸ் கேஸ் இட் இஸ் அ chiral center. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ chiral center. கம் டு ஆப்ஷன் சி. எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நைட்ரோஜன் இட் கோஆர்டினேட் ஒரு ஹைட்ரோஜன் இந்த CH2 குரூப் அண்ட் CH. ஓகே, CH கார்பன் அண்ட் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இட் ஆல்சோ ஹாவ் 4 டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆல் த above. ஓகே, ஸோ ஆல் ஆர் த chiral centers. ஓகே, ஓகே கைஸ், ரிமைனிங்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.